ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு பூஜைகள். தாயாருக்கு வேத மந்திரங்கள் போத குங்குமார்ச்சனை செய்து வழிபட்ட பெண்கள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு ஜேஷ்டாபிஷேக உற்சவம். காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தாயாருக்கு திருமஞ்சனம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத சிறப்பு பூஜைகள். பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு விசேஷ தரிசனம். கோயம்புத்தூர் பீளமேடு ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயருக்கு ஆடி மாத சிறப்பு வழிபாடு. வாயுபுத்திரனுக்கு வெள்ளிக்கவசம் வெண்ணெய் காப்பு சாற்றி சோடசோபச்சாரங்கள். சென்னையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் உப ஆலயமான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஏராளமான பெண்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு தாயாருக்கு குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டனர். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தாயாருக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக போற்றப்படுவது உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் ஜேஷ்டாபிஷேகம் வைபவமாக நடத்தப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றிலிருந்து பட்டாச்சாரியார்களால் தங்கம் மற்றும் வெள்ளிக் குடங்களில் புனித நீர் எடுக்கப்பட்டது. பின்னர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவில் யானை மீதும் அர்ச்சகர்கள் தலை மீதும் புனித நீர் அடங்கிய குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர். அதன் பிறகு தாயாருக்கு திருமஞ்சனம் நடத்தி தூபதீப ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த ஜேஷ்டாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரின் திவ்ய தரிசனம் பெற்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆடி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனுக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் 12 மாதங்களும் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. 10ஆம் நாளன்று பராசக்தி அம்பாள் சிவகங்கை குளம் அருகே உள்ள வளைகாப்பு மண்டபத்தில் எழுந்தருள அங்கு அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனை மலர்களால் அழகாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பின்னர் பராசக்தி அம்பாளுக்கு தூபதீபம் ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனதார வழிபட்டு பூ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி உடனுரை ஸ்ரீ வடிவுடையம்பாள் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர்.
பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சைவ சமயத்தை வளர்த்த 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உள்ள சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்தனர். பின்னர் அர்ச்சனை செய்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் சமேத சங்கிலி நாச்சியார் ஒரு சேர வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வர பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். திருச்சி உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் என்பதால் தமிழகத்தில் அம்மன் ஆலயங்களில் விசேஷ அபிஷேக அலங்கார பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மக்களின் குறை தீர்க்கும் விதமாக மேற்கூரையின்றி அருள்பாலித்து வரும் உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயத்தில் மூலவர் அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் சர்க்கரை நெய்க்குள தரிசனம் செய்து தாயாரின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ செங்கமலத்தாயார் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருள்கிறார். ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு தாயாருக்கு பட்டாடை உடுத்தி தங்க ஆபரணங்கள் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஆலய வளாகத்தில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் சுவாமி முன்பாக பிரம்மாண்டமாக சர்க்கரை பல்லயம் அமைத்து அதில் முழுவதுமாக நெய் நிரப்பி அம்மனின் திருவுருவம் பிரதிபலிக்கும்படி செய்தனர். ஏராளமான பக்தர்கள் சர்க்கரை நெய்க்குள தரிசனத்தை கண்டு ஸ்ரீ செங்கமலத்தாயாரை மனம் குளிர தரிசித்தனர். வேலூர் காடியாடி அடுத்த வஞ்சியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வஞ்சியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி மாத சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வஞ்சூர் கிராமத்தில் கிராம தேவதையாக அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ வஞ்சூர் அம்மன். இங்கு ஆடி மாத சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மூலவர் மற்றும் சிரசு அம்மனை 10, 20, 50, 100, 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளால் சிறப்பாக அலங்கரித்தனர். சுமார் 15 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் ஸ்ரீ வஞ்சி அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. திரளான பக்தர்கள் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் திவ்ய திருவருள் பெற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆடி மாத சுவாதி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் பங்கேற்று கருட பகவானை தரிசித்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இங்கு பெரிய திருவடி என வைணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வாருக்கு ஆடி மாத சுவாதி நட்சத்திரம் அன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் கருடாழ்வாருக்கு கண்ணுக்கு விருந்தாக அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெருமாளிடம் இருந்து கொண்டு வரப்பட்ட மாலையை கருடாழ்வாருக்கு அணிவித்து ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் திரளாக ஸ்ரீ கருட பகவானின் அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு தெய்வத் திருவருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஆடி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு ஆடி மாத பிரம்ம உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளை ஆலய பிரகாரத்தில் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஹோமகுண்டம் அமைத்து யாகம் வளர்த்தனர். அதைத் தொடர்ந்து கருட உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஆலய பிரதட்சணமாக கொண்டு சென்று கொடிமரத்தில் ஏற்றி ஆடி மாத பிரம்ம உற்சவத்தை துவக்கினர். பின்னர் கொடிமரத்திற்கு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளுக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய திருவருள் பெற்றனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி உடனாகிய வடிவுடையம்பாள் திருக்கோயிலில் 65 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு குரு ஆசி பெற்றனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்பாள் திருக்கோவில். இங்கு குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகே அருள்பாலிக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மலர் மாலைகள் அணிவித்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தீபதூபம் காட்டி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூர் சுங்ககேட் தான்தோன்றி ஸ்ரீ ஆதிமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது தான்தோன்றி ஆதிமாரியம்மன் ஆலயம். இங்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 3ஆம் வெள்ளிக்கிழமையான நேற்று மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். பிறகு அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ தான்தோன்றி ஆதிமாரியம்மனுக்கு தூபதீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாளுக்கு ஆடி மாத சுவாதி நட்சத்திர திருநாளை முன்னிட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு நரசிம்மரை கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை சாலை மார்க்கத்தில் தனி சன்னதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் ஆலயம். இங்கு சுவாதி நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த வகையில் ஆடி மாத சுவாதி நட்சத்திர திருநாளன்று ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாளுக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், விபூதி உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமுக நாகாபரணம் அணிவித்து மலர்களால் ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பக்தர்கள் சீர்வரிசைகளை எடுத்து வந்து அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் கிராம தெய்வதையாக அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ முத்துமாரியம்மன். இங்கு ஆடி மாத பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றாக அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனை வளையல் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை தட்டுகளை அம்மன் முன்பு வைத்தனர். பிறகு 5 வகையான வளைகாப்பு உணவை பெண்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இங்கு ஆடி மாத பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மேளதாள வாத்தியங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பின்னர் சீர்வரிசை தட்டுகளை அம்மன் முன்பு வைத்து வளைகாப்பு பூஜைகள் சிறப்பாக நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விழுப்புரம் செஞ்சியில் ஸ்ரீ மாரியம்மனுக்கு 37ஆம் ஆண்டு ஆடி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக பிரம்மாண்டமான பூப்பல்லாக்கில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் பூப்பல்லாக்கு விழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் பூப்பல்லாக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்துடன் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பூப்பல்லாக்கில் குலுவிருக்கச் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரு கையில் வேலாயுதம் மறு கையில் சேவல் கொடியுடன் உற்சவர் மாரியம்மன் பூப்பல்லாக்கில் ஒய்யாரமாக வலம் வந்தார். மேளதாள வாத்தியங்கள் வானவேடிக்கைகளுடன் சிறப்பாக நடைபெற்ற பூப்பல்லாக்கில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் உள்ள அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இந்த பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வாயுபுத்திரனின் திவ்ய அருள் பெற்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலர்கள் மற்றும் துளசி தளத்தால் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை நடத்தினர். பின்பு நட்சத்திர தீபம், கும்பதீபம், பஞ்சதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான தீபாராதனைகளும் ஷோடசோபச்சாரங்களும் நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு மகா தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு அஞ்சனை மைந்தனை மனதார வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நாகக்கன்னி அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் இந்த அலங்கார சேவையை கண்டு அம்மனை மனதார வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனியில் அமைந்துள்ளது அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயில். இங்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு நாகக்கன்னி அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். ஆம்பூர் இந்திரா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு நாகலம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் சௌபாகியம் வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் இந்திரா நகர் 2வது தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகலம்மன் திருக்கோவில். இங்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் புற்று அம்மனுக்கு மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தப்பட்டன. தீபாராதனையை தொடர்ந்து பெண்கள் ஆலய பிரகாரத்தில் திருவிளக்கினை மங்கள பொருட்களால் அலங்கரித்து தங்கள் வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்க வேண்டுமென வேண்டி அம்மனை மனதார நினைத்து அம்மன் நாமங்களை உச்சரித்தபடி திருவிளக்கு பூஜை செய்தனர்.
மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாணம் வைபவமாக நடத்தப்பட்டது. பக்தர்கள் இத்திருக்கல்யாண வைபவத்தை கண்ணாரக் கண்டு சனீஸ்வர பகவானின் அருள் பெற்றனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுரவி நதிக்கரையில் பிரசித்தி பெற்ற பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பு சனீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். முக்கிய நிகழ்வாக 3வது வெள்ளிக்கிழமை சனி பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டு சனீஸ்வர பகவானின் திருக்கல்யாணம் வைபவமாக நடத்தப்பட்டது. முன்னதாக நீலாதேவிக்கு உருவம் கிடையாது என்பதால் கும்பத்தில் நீலாதேவி உருவம் அமைத்து பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு கலச பூஜையுடன் தீபாரத்தி காண்பித்தனர். பின்னர் சனீஸ்வர பகவானின் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த திருக்கல்யாணத்தை கண்ணாரக் கண்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பக்தர்கள் இந்த பூஜையில் திரளாக கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் காவடக்கார திருப்பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் ஆடி மாதத்தை முன்னிட்டு மின்விளக்கு மற்றும் வளையல்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டது. ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு வண்ண வண்ண வளையல் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. அர்ச்சனையுடன் அம்மனுக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதியம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு பூஜைகள். தாயாருக்கு வேத மந்திரங்கள் போத குங்குமார்ச்சனை செய்து வழிபட்ட பெண்கள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு ஜேஷ்டாபிஷேக உற்சவம். காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தாயாருக்கு திருமஞ்சனம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத சிறப்பு பூஜைகள். பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு விசேஷ தரிசனம். கோயம்புத்தூர் பீளமேடு ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயருக்கு ஆடி மாத சிறப்பு வழிபாடு. வாயுபுத்திரனுக்கு வெள்ளிக்கவசம், வெண்ணெய்க்காப்பு சாற்றி ஷோடசோபச்சாரங்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.